வணக்கம். நீங்கள் இருந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட தயார், சமல் ராஜபக்ஷ அறிவிப்பு. கடவுச்சீட்டுக்காக காத்திருப்போர் பட்டியலில் உள்ள 26,000 பேர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்துவை தேட 6 போலீஸ் குழுக்கள் களத்தில். தேசப்பந்து கைது செய்யப்படாமைக்கு அனுரட்டிரான் ஒப்பந்தமே காரணம், சம்பிக்க பகிரங்கம். பொதுக்குடியிருப்பில் அரச வங்கியால் சிரமத்தை எதிர்கொள்ளும் பொதுமக்கள். அரசாங்கத்தின் சதித்திட்டங்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்க தயாராகும் எதிர்க்கட்சி. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தவர்களுக்கு தொலைபேசி மூலம் வந்த அச்சுறுத்தல். அன்னரவுக்கு பொருளாதார கொள்கை என்பதொன்று கிடையாது, குற்றம் சாட்டும் உதய கம்மன்பில. பொதுமக்கள் விரும்பும் பட்சத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிட தானும் தயாராக உள்ளதாக முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமுன கட்சியின் சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான கலந்துரையாடல் ஒன்று தங்காலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் கால்ற நிலத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவும் கலந்து கொண்டிருந்தார். அங்கு கருத்து வெளியிட்ட அவர், அங்குள்ளவர்களும் பொதுமக்களும் விரும்பினால் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் போட்டியிட தயாராக இருக்கிறேன். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏறுமுகம் போன்றே இறங்குமுகமும் உண்டு. கடந்த காலத்தில் எங்களது பொதுஜன பெரமுன கட்சி இறங்குமுகத்தை சந்தித்தமை உண்மையானது. அதிலிருந்து மீண்டு வருவோம் என்று சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல்கள் குறித்து விவாதிக்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், துணை மற்றும் உதவி தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் முன் அழைக்கப்பட்டுள்ளனர். நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளும் செயல்முறை குறித்து நீண்ட விவாதம் நடந்ததாக தேசிய தேர்தல்கள் ஆணையகத்தின் ஆணையாளர் சமல் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். 168 உள்ளூராட்சி அமைப்புகளின் சார்பாக 57 சுயாதீன குழுக்கள் கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளதோடு 18 அரசியல் கட்சிகளும் கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளன. வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளல் வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. புதிய கடவுச்சீட்டுகள் தேவைப்படும் 26,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். இந்த விண்ணப்பங்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயர் ஸ்தானிகர் ஆலயங்களினால் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பெறப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சில தனிநபர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் காலாவதியாகிவிட்டதால் ஏராளமான பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக துணை அமைச்சர் கூறினார். இதனால் வெளிநாடுகளில் படிக்கும் தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை உடனடி தீர்வை வழங்குவதற்காக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகம் மற்றும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையுடன் கலந்துரையாடலும் நடத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த மாத இறுதிக்குள் இந்த பிரச்சனையை முடிந்தவரை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய பிரதி அமைச்சர், தற்போதைய அரசாங்கம் இந்த நெருக்கடியை உருவாக்கவில்லை என்பதை வலியுறுத்தினார். இதற்கிடையில் கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்களை போதும் இடைத்தரகர்களின் உதவியை நாட வேண்டாம் என்று பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்காக 6 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இது தொடர்புடைய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசப்பந்து தென்னகோனை கைது செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் கடந்த 28ஆம் தேதி பிடியாணை பிறப்பித்தது. இதனை அடுத்து அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் ஒரு பெரிய அரசியல்வாதியின் வீட்டில் மறைந்திருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க பகிரங்கப்படுத்தியுள்ளார். இலங்கை வரலாற்றில் போலீஸ் தரப்புக்கு பயந்து ஒரு போலீஸ் மா அதிபர் மறைந்திருப்பது இதுவே முதல் முறை என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ஷானி அபிசேகர ஒரு திறமையான நபர் என்றும் மறைந்திருக்கும் தேசப்பந்து தென்னகோனை அவர் கைது செய்வார் என்றும் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸுக்கும் இடையிலான ஒப்பந்தமே முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதை தடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார். ஹோமாகமவில் நடந்த கூட்டத்தில் கருத்துரைத்த அவர், டிரானலஸ் என்ன மோசடி செய்தாலும் அவர் கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் ஜனாதிபதி அனுரகுமார் எடுக்க மாட்டார். அத்துடன் தேசபந்து கைது செய்யப்படாமைக்கு பின்னால் டிரானலஸ் இருக்கிறார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுரவுக்கும் டிரானலஸுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தப்படி அலஸ் மோசடி செய்தாலோ, ஒருவேளை இ விசா அல்லது இ கடவுச்சீட்டு அல்லது அவர் எந்த ஒரு கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக அனுரகுமார் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என்றும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த ஒப்பந்தம் குறித்த விவரங்கள் எதனையும் சம்பிக்க ரணவக்க வெளியிடவில்லை. புதுக்குடியிருப்பில் உள்ள 2 அரச வங்கிகளில் இலத்திரனியல் இயந்திரம் சீரின்மையால் இலத்திரனியல் அட்டை பாவனையாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர பகுதியில் உள்ள அரச வங்கி கிளைகளின் இலத்திரனியல் இயந்திரத்தில் பாவனையாளர் ஒருவர் நேற்று பணம் எடுப்பதற்காக இயந்திரத்திற்குள் இலத்திரனியல் அட்டையினை செலுத்தியுள்ளார். அப்போது பணம் வழங்கப்பட்டுள்ளதாக வைப்பில் இருந்து வெளியிடப்பட்டு தொலைபேசிக்கு குறும் செய்தி வந்துள்ளது. ஆனால் இலத்திரனியல் இயந்திரத்திலிருந்து பணமும் இலத்திரனியல் அட்டையும் வெளிவரவில்லை. அவ்விடத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தரும் இருந்திருக்கவில்லை. அதேபோன்று பொதுக்குடியிருப்பு மற்றும் ஒரு அரசு வங்கியில் வேறொரு நபர் தனது இலத்திரனியல் அட்டையினை இலத்திரனியல் இயந்திரத்திற்குள் செலுத்திய போது இலத்திரனியல் அட்டை எந்த ஒரு செயற்பாடும் இல்லாமல் வெளிவரவில்லை. ஆகவே இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான மக்கள் செறிந்து வாழும் பிரதேசத்தில் உள்ள அரச வங்கிகளின் இலத்திரனியல் இயந்திரங்கள் சீரின்மையால் அவசர நிலைகளில் தேவைகளுக்கு பணம் எடுப்பவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டே அரசாங்கம் கடந்த அரசாங்கம் தொடர்பில் பட்டியல் வெளியிடுகிறது. பொது இடத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி, பொய் மற்றும் கடந்த அரசாங்கங்கள் மீதான வெறுப்பு ஆகிய இரண்டையும் பிரதான கொள்கையாக முன்னிலைப்படுத்தி தேர்தல் காலத்தில் செய்யப்பட்டது. மக்களை தவறாக வழிநடத்தியது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் இன்று பொய்யாக்கப்பட்டுள்ளது. அரக்கலவின் போது அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமை மற்றும் அதற்கு வழங்கப்பட்ட நட்டஈடு பற்றி அரசாங்கம் பேசுகிறது. மக்கள் விடுதலை முன்னணி தான் நமது வீடுகளுக்கு தீ வைத்தது. பெற்றுக்கொண்ட நட்டஈடு பற்றி குறிப்பிடுகிறதே தவிர வீடுகளுக்கு தீ வைப்பவர்களின் விவரங்கள் பற்றி பேசுவதில்லை. முடிந்தால் அந்த விவரத்தையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும். கடந்த அரசாங்கம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அறிக்கை வெளியிடுகிறார். பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு செயற்படாமல் பொது இடத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்றார். தேர்தலை இலக்காக கொண்டு அரசாங்கம் சில சதித்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாட தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்தார். கம்பகாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தாம் என்ன செய்திருக்கின்றோம் என்பது அரசாங்கத்திற்கு தெரியாது. அரசாங்கத்தில் என்ன நடக்கிறது என்பது அமைச்சர்களுக்கு தெரியாது. அவ்வாறானதொரு நிலைமையே தற்போது காணப்படுகிறது. அனுபவமற்றவர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்தால் இதுவே இடம்பெறும். தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இவர்கள் கூறினாலும் நடைமுறையில் அதனை அவதானிக்க கூடியதாக இல்லை. பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் கூட இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை. முன்னாள் போலீஸ் மா அதிபர் போன்றோர் தலைமறைவாகியுள்ளனரா அல்லது மறைத்து வைக்கப்பட்டுள்ளனரா என்பது எமக்கு தெரியாது. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றார். வசதி குறைந்த பாடசாலைகளின் ஆய்வு கூடங்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை அறிவியல் மேம்பாட்டுச் சங்கம் இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது. பிரயோக ரீதியான விஞ்ஞான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவையான ரசாயன பதார்த்தங்கள் மற்றும் உபகரணங்கள் இந்த உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளன. இலங்கை அறிவியல் மேம்பாட்டு சங்கத்தின் இவ்வருடத்திற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதன் மூலம் வசதி குறைவானவர்களை வலுப்படுத்தல் எனும் துணைப்பொருளினூடாக இந்த ஆய்வுக்கூட உதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதற்கமைய பிரயோக ரீதியான விஞ்ஞான ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது சவால்களை எதிர்கொள்ள பாடசாலைகளுக்கு இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா அகரவிட்ட பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்தவர்களுக்கு அனாமதேய தொலைபேசி அழைப்புகளூடாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள்களில் பிரவேசித்த 2 பேர் கம்பகா அகரவிட்ட பகுதியில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிளின் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையத்தைச் சேர்ந்த 2 இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த 2 கம்பகா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான சூழலில் தொலைபேசி அழைப்புகளினூடாக வந்த அச்சுறுத்தல்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புனித ஸ்தலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளின் கணக்கெடுப்பை நடத்துவதற்கு சிவில் பாதுகாப்பு துறையின் ஆதரவு பெறப்பட உள்ளதாக வேளாண்மை அமைச்சகத்தின் பணிப்பாளர் MG அஜித் புஷ்பகுமார தெரிவித்தார். நாடு முழுவதும் குரங்குகள், மயில்கள் மற்றும் மணில்கள் போன்ற விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளின் 5 நிமிட கணக்கெடுப்பு 15ஆம் தேதி காலை 8 மணி முதல் காலை 8:05 மணி வரை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புனித ஸ்தலங்களுக்கு அருகில் குரங்குகள் போன்ற விலங்குகள் பொதுவாக காணப்படுவதால் இந்த விலங்குகளை எண்ணுவதற்கு சிறப்பு குழுக்கள் நிறுத்தப்படும் என்று பணிப்பாளர் கூறினார். புனித ஸ்தலங்களை சுற்றி உணவுகள் மற்றும் பழங்கள் இருப்பதால் அந்த இடங்களில் பறவைகள் ஏராளமாக உள்ளன என்றும் விலங்குகள் அவற்றின் இயற்கையான சூழலில் இலைகள் மற்றும் கீரைகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அந்த உணவுகளை அனுபவிக்க பழகிவிட்டன என்றும் அவர் கூறினார். விலங்கு கணக்கெடுப்பு தொடர்பான படிவங்கள் தற்போது நாடு முழுவதும் உள்ள மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சகல தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுவோம் எனவும் அரசாங்கத்தின் மிதமிஞ்சிய பொய்யால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் என்றும் பிபுதுருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்தார். சர்வஜன அதிகார கட்சியின் காரியாலயத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சகல தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுவோம். அரசாங்கத்தின் மிதமிஞ்சிய பொய்யால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்தின் பொய்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பொருளாதார கொள்கை என்பனதொன்று கிடையாது. ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடுமையாக விமர்சித்தார். ஆட்சிக்கு வந்ததுடன் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து வெளியேறுவதாக குறிப்பிட்டார். ஆனால் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகளை எவ்வித மாற்றமும் இல்லாமல் அமுல்படுத்துகிறார். நாணய நிதியத்தை தஞ்சமடைந்து புகழ்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை எவ்வாறானது என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. நாட்டை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது தெரியாமல் அரசாங்கம் தற்போது தடுமாற்றம் அடைந்துள்ளது என்றார். 17.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹஷிஷ் போதைப் பொருளை கடத்த முயற்சித்த 20 வயது கனேடிய பெண் ஒருவர் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் நேற்று இரவு விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இளங்கலை மாணவி என்று அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட முதல் சந்தர்ப்பம் இதுவென்றும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர் நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை அடைவதற்கு முன்பு கனடாவில் டொரண்டோவில் இருந்து அபுதாபிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். சோதனையில் சுங்க அதிகாரிகள் அவரது பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மொத்தம் 17 கிலோகிராம் 573 கிராம்
ஹசீஸ் போதைப் பொருளை கண்டுபிடித்தனர். சந்தேக நபர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளுடன் மேலதிக விசாரணைகளுக்காக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த சனிக்கிழமை முதியவர் ஒருவர் மனவிரக்தியில் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். இதன்போது யாழ்ப்பாணம் 5ஆம் குறுக்கு தெருவைச் சேர்ந்த 86 வயதுடைய பா ஜோசப் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் மனைவி ஏற்கனவே உயிரிழந்து விட்டார். அவரது பிள்ளைகள் 3 வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த முதியவர் சனிக்கிழமை தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.